ஊடக அறத்தோடு செயல்பட்டு வரும் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரியுங்கள். நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் அரசியல் பேச இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார். சார், ஒரு முக்கியமான ஒரு பொலிட்டிக்கல் அப்டேட்டு. தமிழ்நாடு கேபினெட்டில் அமைச்சரவை மாற்றம் அப்படிங்கிற செய்தி ஏறத்தாழ உறுதியாயிடுச்சு. செந்தில் பாலாஜியும் பொன்முடியும் தங்களோட பதவி ராஜினாமா செஞ்சுருக்காங்க. புதிதாக மனோ தங்கராஜ் உள்ளே வந்திருக்கிறாரு. அப்புறம் மற்ற அமைச்சர் இலாக்காக்கள் மாற்றம் நடந்திருக்கு. ராஜகண்ணப்பன் விஷயத்தில் இலாக்கா மாற்றம் நடந்திருக்கு. சிவசங்கர் விஷயத்தில் இலாக்கா மாற்றம் நடந்திருக்கு. இந்த மாதிரியான விஷயம்லாம் மாறி இருக்கு. இந்த அப்டேட்ஸ் எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, இந்த செந்தில் பாலாஜி பொன்முடி இவர்கள் நீக்கம் என்பது அவர் ராஜினாமா செய்வார்கள் என்பது எதிர்பார்த்த ஒன்று தான். அதில் ஒன்று. ஏன்னா செந்தில் பாலாஜி விஷயத்தில் சுப்ரீம் கோர்ட் ரொம்ப சீரியஸாக ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலில் போயிட்டு ஒரு அதிகாரம் வேணுமா ஜாமீன் வேணுமான்னு கேட்டாங்க. அது கேட்டது ஒரு விவாதத்துக்குரிய ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். ஏன்னா எந்த கேஸ்லையும் இந்த அளவுக்கு சீரியஸ். ஸோ அது ஒரு டிபேட்டபிள் பாயிண்ட்டாக இருக்குது ஆக்சுவலாக. பட் வேறு வழி இல்லை, ஸ்டாலின் அவர்களுக்கு வேறு வழி இல்லை. அவற்றை ராஜினாமா கடிதம் வாங்க வேண்டிய கட்டாயத்தை தள்ளப்பட்டார். இன்றைக்கி இல்லாட்டி கோர்ட்டில் அவங்க ஜாமீனை ரத்து பண்ணாங்க வச்சுக்கோங்க, இவர் மந்திரியாக இருந்துட்டு. அது ரொம்ப அசிங்கமாக இருக்கும், கவர்மெண்ட்டுக்கு அசிங்கமாக இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ அதனால் வேறு வழியில் வாங்கிட்டாங்க. பொன்முடி டெஃபினட்டாக அவர் வெளியேற்றப்பட வேண்டியவர். அவர் அப்போவே கட்சி பதவியை பிடிக்கிறது போல அவர் அப்போவே அமைச்சிருக்கணும். ஏன்னா அவர் பேசினது கொஞ்சம் கூட சரியில்லை. அதுவும் பாஜகவுக்குலாம் இந்த பேச்சு இருட்டுக்கடை அல்வா மாதிரி ஜங்குன்னு எடுத்து அப்படியே சோஷியல் மீடியாவில் போட்டுருவாங்க. இதெல்லாம் வாக்கு வங்கியை பாதிக்கிற விஷயம் சார் திமுக. ஆனால் பொன்முடியோட அந்த சர்ச்சை பேச்சை யாரும் பெரியவர்கள் எடுத்து களத்தில் யூஸ் பண்ண மாதிரி தெரியல சார். பாஜகவோ ரைட் விங் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகே, அதான் எலெக்ஷன் சமயத்தில் யூஸ் பண்ணுவாங்க. சரி, எலெக்ஷன் சமயத்தில் யூஸ் பண்ணுவாங்க. இந்துக்களின் எதிரி திமுக, மத குறியீடுகளை புண்படுத்துகிறது திமுகன்னு அப்போ போடுவாங்க. அதெல்லாம் எல்லாம் ஸ்டாக் வச்சுருப்பாங்க எடுத்து ரெடியாக. இப்போ பண்ண மாட்டாங்க, அப்போ பண்ணுவாங்க. ஸோ அதனால் அவரை நீக்க வேண்டிய அவசியம் கட்டாயம் இருக்குது. அதனால் அவர் நேற்று சாயந்தரம் 3 மணி நான் ரிசைன் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருந்தாராம். அப்புறம் அவரை கெடுபிடி பண்ணி அவர்கிட்ட ரெசிக்னேஷன் வாங்கியிருக்காங்க. அது 2 பேரும் போகிறது தேவையான ஒரு விஷயம் தான், எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான். செந்தில் பாலாஜி நீங்கள் காப்பாற்றுறது இந்த நேரத்தில் சரி கிடையாது. அவர் வெளியில் வந்த உடனே கொஞ்சம் அந்த நேச்சுரல் ஆஃப் தி கேஸை பார்த்துட்டு நீங்கள் யோசிச்சு அவருக்கு மந்திரி பதவி கொடுத்துருக்கலாம். இப்படி ஏன்னா எந்த கேஸ்லையும் இப்படி ஒரு விஷயத்தை சுப்ரீம் கோர்ட் பண்ணது கிடையாது. இப்போ அதிகாரம் வேணுமா, ஜாமீன் வேணுமா, 2த்துல டிசைட் பண்ணுன்னு ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலில் ஒரு கேள்வி கேட்குறாங்க. அது அவர் ஜாமீனில் வெளில வந்த பிறகு சாட்சிகளை கலைச்சாரன்றதுக்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. இடி சொல்லியிருக்காங்க கோர்ட்டில். அதாவது அவர் அமைச்சராவதற்கு முன்பு ஹியரிங் கரெக்டாக நடந்துருச்சு, சாட்சிகள் வந்துட்டு இருந்தாங்க. அவர் அமைச்சரானதுக்கு பிறகு அடுத்த ஹியரிங் சாட்சி வரலன்னு சொல்லியிருந்தாங்க. அதை சொன்னதுக்கு அப்புறம் தான் சுப்ரீம் கோர்ட் கொஞ்சம் காட்டமாக இல்லை, அது கபில் சிபலே சொல்கிறாரு, சாட்சிகளை கலைக்க முற்படுறாங்க. யாரும் சாட்சி சொல்ல வரலன்னா சாட்சிகள் யாரும் கூண்டுக்கு வரலன்னு நாங்கள் என்ன பண்ண முடியும்னா அதுக்கு நீதிபதி என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருப்பீங்க அதனால தான் வந்திருக்க மாட்டாங்க அப்படி சொல்கிறார். நீதிபதியே சொல்கிறார், நீங்கள் இன்க்ளூட் ரிப்போர்ட் ஆயிருக்கு, நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருப்பீங்க அதனால தான் வந்திருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் 22 ஜாமீன் மறுத்தப்போ இவர் மேலே வச்ச குற்றச்சாட்டு என்னன்னா, இவர் செட்டில் பண்ண பார்த்தாரு, பணம் வாங்கிக்கிட்ட செட்டில் பண்ண பார்த்தாரு. அதனால் அப்போ ஜாமீன் கொடுக்கும்போது என்ன சொன்னாங்க, நீங்கள் ஏற்கனவே இப்போது இந்த 23ஆம் தேதி என்ன சொன்னாங்க, உங்கள் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸில் பார்க்கும்போது நீங்கள் சில சாட்சிகள் எல்லாம் இது பண்ண பார்த்துருக்கீங்க. அதனால் நீங்கள் இப்போ மந்திரி பதவியில் இல்லை, அதனால் நீங்கள் நீண்ட நாள் இது இருந்துட்டீங்க, அதனால் நீண்ட நாள் ஜெயிலில் இருந்ததுனால உங்களுக்கு பிரிவு 21 கீழே, அரசியல் சட்ட பிரிவு 21 கீழே தனிநபர் சுதந்திரம் அடிப்படையில் உங்களுக்கு கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க. நீங்கள் மந்திரி பதவியை இனிமேல் மந்திரியாக இருக்கலாமா வேண்டாமான்ற விஷயத்துக்கு ஒன்றும் வரல. ஜாமீனில் பல பேர் சிஎம்மாக இருக்காங்க, மந்திரியாலாம் இருக்காங்க, இந்தியா முழுக்க வரல இருக்காங்க. பட் இவருக்கு மட்டும் இப்போ செந்தில் பாலாஜி இன்னைக்கு என்ன சொல்கிறாருன்னா, ஏற்கனவே பிரிவு 21 கீழே தனிநபர் சுதந்திரத்துக்கு கீழே தான் அந்த பல விஷயங்கள் கொடுக்கப்பட்டு ஆமாம் பல. அதனால் எனக்கு மட்டும் என்ன எக்ஸப்ஷன், இப்போ நான் எம்எல்ஏவாக இருக்கேன், மந்திரியாகிறதுக்கு எம்எல்ஏ பதவி தான் தகுதியானது, அதுக்கு நான் இருக்கேன். என் மேலே 2 வருஷம் தண்டனையோ அதுக்கு மேற்பட்ட தண்டனையோ என் மேலே எதுவும் கிடையாது. ஒருத்தர் அமைச்சராக நியமிக்கிறதுக்கு முதலமைச்சருக்கு முழு உரிமை இருக்குது, யாரை வேணால் நியமிக்கலாம். ஸோ அந்த விதத்தில் நான் தகுதியான இருக்கேன். அப்போ இந்த கேஸ் இருக்குன்றதுக்காக, சாட்சியங்கள் 2000க்கு மேலே இருக்குன்றதுக்காக நான் எம்எல்ஏவாக இருந்து கூட அமைச்சராக ஆக முடியாது அப்படின்னா அப்போ என்னுடைய சுதந்திரம் பறிபோகிறது இல்லையா? எஸ், ஆமாம் சார். ஆனால் இந்த வாதத்தை செந்தில் பாலாஜியாலையும் அல்லது செந்தில் பாலாஜியோட தரப்பு வழக்கறிஞராலையும் ஸ்ட்ராங்காக நீதிபதி முன்னாடி வச்ச மாதிரி தெரியல, வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் கிடைச்ச மாதிரி தெரியலையே. அதை எப்படி சார் பார்க்குறது? உண்மையிலேயே அது ஏன் கபில் சிபல் போன்றவர்களோ முகுல் ரோஸ்தகி போன்றவர்களோ இந்த வார்த்தை வச்ச மாதிரி தெரியல. இப்போ அவருக்கு இந்த கேஸ் முடிய 5 வருஷம் ஆகும். அவர் எம்எல்ஏ அடுத்த எலெக்ஷன் எம்எல்ஏ வர்றாரு, அப்போ அவர் அமைச்சராக ஆக முடியாதா? சரி, நான் கேட்குறேன், ஒரு அமைச்சராக இருந்தால் தான் சாட்சிகளை கலைப்பாரா? அமைச்சராக இல்லாட்டி கலைக்க மாட்டாரா? ஆமாம், ஆளுங்கட்சியோட சட்டமன்ற உறுப்பினர் இருக்காரு, சாட்சிகளை கலைக்க மாட்டாரா? தெரியல. அதாவது நம்ம உச்சநீதிமன்றத்தோட கருத்தை நம்ம மதிக்கிறோம்,
அது ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் அது வந்து ஒரு விவாதத்துக்குரிய ஒரு பொருளாக மாறி இருக்கு ஆக்சுவலாக. செந்தில் பாலாஜி தார்மீக ரீதியில் போகணுமானா ஆமான்னு சொல்லுவேன் நான். தார்மீக ரீதியில் முதல்வர் ஒரு பதவியிலேருந்து எடுக்கணும்னா கரெக்டு. ஆனால் இந்த லீகலாக பார்க்கும்போது இது சுப்ரீம் கோர்ட் கேட்ட கேள்வி கரெக்டான ஒரு விவாதத்துக்குரிய ஒரு பொருளாக பார்க்குறேன் ஆக்சுவலாக சார் இப்போ வந்து இந்த கேஷ் ஃபார் ஜாப் தான் இவர் மீது வந்து அலிகேஷனு. இதே அலிகேஷனில் வந்து வெஸ்ட் பெங்காலில் வந்து கல்வி அமைச்சராக இருந்த ஒருத்தர் வந்து அவர் மீது இதே மாதிரி அலிகேஷன். அவருக்கு ஜாமீன் கொடுத்தாங்க. ஆனால் ஜாமீன் வந்து ப்ராசஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வச்சாங்க. அவரோட சில விஷயங்களுக்காக ஹோல்ட் பண்ணாங்க. முகுல் ராய் நினைக்கிறேன், திரிணாமுல் காங்கிரஸோட பிஜேபி போயிட்டார். எஸ் இருக்கலாம் நினைக்கிறேன். ஓகே, அப்போ அப்படி இருக்கும்போது நான் என்ன கேட்க வரேன்னா, இந்த கேஷ் ஃபார் ஜாப்ங்கிறது ரிப்பீட்டடாக இந்தியா ஃபுல்லாக பல மாநிலங்களும் நடக்கிற விஷயம் தான். ஆனால் செந்தில் பாலாஜிக்கு எதிராக வந்து இவ்வளோ காட்டமாக ஒரு டோன் பயன்படுத்துறதுக்கான நெருக்கடி ஏன் உச்சநீதிமன்றம் ஆளாச்சுன்றது தெரியல. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? அதை இல்லை, அதில் நம்ம வந்து கருத்து சொல்கிறதுக்கு ரொம்ப கொஞ்சம் யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா உச்சநீதிமன்றம் ஒரு முடிவு எடுத்து சொல்கிறாங்க. அவங்க வந்து ஜட்ஜே சொல்கிறாரு, நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதுனால தான் சாட்சி யாரும் வரலன்னு சொல்கிறாரு. அப்புறம் உங்கள் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் வந்து கேஸை செட்டில் பண்ண பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் வந்து நீங்கள் வந்து அடிப்படை சுதந்திரத்தின் அடிப்படையில் தான் உங்களுக்கு பெயில் கொடுத்தோம், மெரிட்ஸ் ஆஃப் தி கேஸில் கொடுக்கலன்ற. மெரிட்ஸ் ஆஃப் தி கேஸில் ஜாமீன் கொடுக்கல, அடிப்படை சுதந்திரம் பாதிக்கப்படும் தான் கொடுத்தோம்னு சொல்கிறாரு. ஸோ இவ்வளோலாம் சொல்லிட்டு அவங்க வந்து அந்த மூடாதி கோர்ட் எப்படி இருக்குன்னா அவருக்கு ஜாமீனை கட் பண்ணுறது அப்படின்ற லெவலில் நீங்கள் 2 நாளில் நீங்கள் போய் மந்திரி பதவி ஏற்றுக்கிறீங்க. நீங்கள் மந்திரியாக இல்லாதனால தான் உங்களுக்கு நாங்கள் ஜாமீன் கொடுத்தோம். நீங்கள் மந்திரியா இல்லாத போது நீங்கள் சாட்சிகளை கலைக்க மாட்டீங்க, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண மாட்டீங்க, அதனால தான் ஜாமீன் கொடுத்தோம். நீங்கள் 2 நாளில் போய் மறுபடியும் ஜாயின் பண்ணிட்டீங்க. இங்கே 2000க்கும் மேற்பட்ட விட்னஸ் இருக்காங்க, எல்லாரும் பல்ட்டி அடிச்சாங்கன்னா கேஸ் நிற்காது. அதனால் வந்து நீங்கள் மந்திரியாக இருக்கிறது வந்து இந்த கேஸுக்கு அந்த கேஸோட விசாரணையை தடம்பொருளை செய்கிற ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து அவங்க சொல்கிறாங்க ஆக்சுவலாக. அதனால தான் வந்து இப்போ இவங்க இனிமேல் இப்போது சுப்ரீம் கோர்ட்டோட அந்த அவங்களுடைய கருத்தை வந்து மதித்து இவங்க ராஜினாமா பண்ணிட்டார். இவர் இனிமேல் என்ன மாதிரி வாதங்களை எடுத்து வைக்க போகிறாரு? இவர் லைஃப் லாங்காக அந்த கேஸ் நடந்ததுன்னா என்ன பண்ணுவார் அவர்? ஆமாம், அந்த ஒரு விஷயம் இருக்குது, இவர் சைட்லையும் இருக்குது. ஏன்னா இவர் ஆல்ரெடி சிறைப்படுத்தப்பட்ட நபர். இவர் மீதான குற்றச்சாட்டை ஈடியாக நிரூபிக்க முடியல, போதிய காலம் எடுத்து நிரூபிக்க முடியாதனால தான் வந்து கடைசியில் பெயில் கிடச்சிச்சு. இப்போ அப்படி இருக்கும்போது பாருங்கள், ஈடி பண்ணுற தாமதத்தினால நான் அமைச்சராகக்கூடிய வாய்ப்பு மறுக்கப்படுது அப்படின்ற ஒரு கண்டிப்பாக போவார். அது முடியறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். அதுக்குள்ளே இந்த செஷன் முடிஞ்சிடும், இந்த டேர்மே முடிஞ்சிடும். அதுக்குள்ளேயும் ஓகே அப்படி இழுத்து கடைசியில் இந்த டேர்மே முடிச்சிடுவாங்க. அப்புறம் 2-3 மாதத்துலலாம் மந்திரி ஆக்கிறதுலாம் முடியாது ஆக்சுவலாக. இது ஒரு 6 மாதம் ஆக்குவாங்க வச்சுக்கோங்களேன். அதுக்குள்ளே விசாரணை கீழ்கோர்ட்டில் 6 மாதத்துக்குள்ளே முடிக்கணும்வாங்க. எப்படி முடிக்க முடியும்? 2000 பேர் விட்னஸ் இருக்காங்க சார். அது 3 கேஸாக அது ஒன்றா டீல் பண்ணலாம், தனித்தனியாக டீல் பண்ணலாமா, ஒன்றா டீல் பண்ணலாமான்னு ஒரு கேஸ் ஓடிட்டு இருக்கு. ஒன்று வந்து ஒரு டாப் லெவலில், இன்ஜினியர் லெவலில், அப்புறம் தொழில்நுட்ப அளவில், அப்புறம் கண்டக்டர் நடத்துனர், 3 விதமாக ஆட்கள் இருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட 2000 பேர் மேலே இருக்கும்போது எல்லோரும் சாட்சி உள்ள வரும்போது எத்தனை வருஷம் ஆகும் பாருங்க அது விசாரிச்சு முடிக்கிறது. அப்போது அதுவரையே வந்து இவர் வந்து எம்எல்ஏவாக இருந்து கூட அமைச்சராக முடியாத நிலைமை இருந்ததுன்னா அப்போ அவருடைய சுதந்திரம் பாதிக்குதா இல்லையா? ஆக்சுவலாக எனக்கு இங்கே ஒரு டவுட் ஒன்று சார். இப்போ வந்து இது சார்ந்த சில மூத்த அட்வொகேட்ஸ் எல்லாம் பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு வழக்கில் வந்து அந்த வழக்கை நீர்த்து போக செய்கிறதுக்கு சாட்சியோட எண்ணிக்கை அதிகப்படுத்துறதுங்கிறது ஒரு சட்ட நுணுக்கமான ஒரு டாக்டிக்ஸ். அதை ஃபாலோ பண்ணுறது பல இடத்துல ஃபாலோ பண்ணுவாங்க. இல்லை அந்த மாதிரி அப்படிதான் இருக்காங்க. ஆனால் பணம் கொடுத்தவங்களாம் சாட்சி தானே இருக்குது சார். ஆனால் செந்தில் பாலாஜி விஷயத்தில் என்னன்னா, அந்த விஷயத்தை ஆர்குமெண்ட்டை கொஞ்சம் நீர்த்து போகிறது, அந்த வழக்கு நீர்த்து போக செய்யறதுக்காக நிறைய சாட்சிகள் உள்ளே சேர்க்கும் போது அது அந்த வழக்கு காலதாமதமாக்குற ஒரு ப்ராசஸை அது ஒரு யுக்தியாக பயன்படுத்ததா சொன்னாங்க. இப்போ அதுவே தான் நாளைக்கு பிரச்சனையாக செந்தில் பாலாஜிக்கு மாறுதா? திரும்ப ஒரு அமைச்சர் ஆகிறதுக்கு அதுவே ஒரு பிரச்சனையா மாறுது. பட் ஏற்கனவே இதில் நிறைய பேர் சாட்சியாகவே இருக்காங்க. பணம் கொடுத்தவனே 2000 பேர் இருக்காங்கல்ல, எல்லாருமே நான் கொடுத்தேன்னு சொல்லுவாங்கல்ல. அவ்வளோ பேரும் 2000 பேரும் பணம் கொடுத்தவங்க தானே? 2000 பேர் பணம் கொடுத்தவங்க தானே. ஓகே, 2000 பேருமே கண்டக்டர் ஜாபுக்கு பணம் கொடுத்தவங்க தானே. சரி, 3 விதமான வேலைக்கு பணம் கொடுத்துருக்காங்க. ஒன்று தொழில்நுட்ப பணியாளர்கள், இன்னொன்று வந்து கொஞ்சம் இன்ஜினியர் கிரேடில் அந்த மாதிரி, கண்டக்டர், டிரைவர் இந்த மாதிரி. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இவங்கெல்லாம் சாட்சிக்கு உள்ளே ஏறி சொல்லும்போது அது இட் வில் டேக் லாங் டைம் இல்லை. அப்போ அவருக்கு அதுவரையே வந்து அமைச்சர் பதவி மறுக்கப்படணுமான்றது குற்றம் சாட்டப்பட்ட நிலையில தான் இருக்காரு. குற்றவாளி நிரூபிக்கப்படலை, 2 வருஷம் தண்டனை கிடைக்கல. அவருக்கு முதல்வர் யாருக்கு வேணால் அமைச்சர் பதவி கொடுக்கலாம். அவர் எம்எல்ஏவாக இருக்காரு. அப்போ அவர் ஏன் அமைச்சராகக்கூடாதுன்னு கேள்வி வருது. நீ சாட்சியை கலைச்சிடுவீங்கன்றாங்க. அமைச்சரானால் தான் சாட்சியை கலைக்க முடியுமா? அமைச்சர் இல்லாதே சாட்சியை கலைக்கிறார். அப்போ என்ன பண்ணுவீங்க? இன்டைரக்டாக பண்ணுறாரு சார். அவர் தான் போய் பண்ணணுமான்னு அவருக்காக எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுவாங்க, அவங்க பண்ண மாட்டாங்களா? அவர் அமைச்சராக இருக்காரோ இல்லையோ பண்ண மாட்டாங்களா? ஸோ இந்த இடத்துல சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி ஏன் ஒரு சீரியஸான வியூ எடுத்தாருன்றது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது ஆக்சுவலாக. அந்த இடத்துல நம்ம மதிக்கிறோம் ஒரு கருத்தை. ஆனால் ஒய் ஹஸ் டேக்கன் சச் எக்ஸ்ட்ரீம் ஸ்டாண்ட் அப்படின்றது தெரியல ஆக்சுவலாக. எனக்கு அங்கே ஒரு சந்தேகம் இருக்குது சார். ஏன்னா இப்போ ஒருத்தர் அமைச்சரை நீடிக்க வேண்டாமா அப்படிங்கிறது அந்த கேபினட்டோட தலைவர் முதல்வரோட அவரோட உரிமை. அது யாரும் தலையிட முடியாது. அப்படி பார்க்கும் செந்தில் பாலாஜியோட விஷயம் ஸ்டாலின் சம்மந்தப்பட்ட விஷயம். செந்தில் பாலாஜி நீ அமைச்சரை தொடர்றதுக்கு விருப்பம் இருக்கா இல்லையான்ற அந்த கேள்வி கேட்கறதுங்கிறது இன்டெரக்டாக ஸ்டாலினை பார்த்து கேட்குற கேள்வி தான். சுப்ரீம் கோர்ட்டு கேள்வி அது அப்படிதான். இந்த அளவுக்கு ஸ்டாலின் மீதான ஒரு விஷயம் சுப்ரீம் கோர்ட் ஆரம்பத்தில் டே 1 இந்த பிரச்சனை அப்படி தான் இருக்குது. அதே மாதிரி ஸ்டாலின் அவர்கள் எல்லா விஷயத்தையும் ஒரு ரோல் மாடலாக இருக்கார். பல விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா
இந்தியாவுக்கு வழிகாட்டுற மாதிரி சில முக்கியமான அரசியல்லாம் முன்னெடுக்கிறார். அப்படி இருக்கும்போது இந்த பிரச்சனையில மட்டும் டோட்டலா நெகட்டிவ் ஒரு ஃபீட்பேக்கை சுப்ரீம் கோர்ட் சம்பாதிக்கிறதுக்கான ஸ்டாலின் அந்த அளவுக்கு தள்ளப்பட்டார். அவர் வந்து 2 நாள்ல அவர் அமைச்சராக்கினார், ரொம்ப ஃபாஸ்டா காமிச்சார். ஆமா, அதனால தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு இது கோவம் வந்துருச்சு ஆக்சுவலா. ஓகே, நீங்க அமைச்சரா இல்லாத போது தான் அவங்களுக்கு வந்து ஜாமீன் கொடுத்தோம். நீங்க அமைச்சராக நீங்க பவர்ல போனீங்கன்னா நீங்க சாட்சிகளை கலைப்பீங்கன்னு சுப்ரீம் கோர்ட் ஸ்ட்ராங்கா நினைக்கிறாங்க ஆக்சுவலா. ஆனா அங்க ஒரு செந்தில் பாலாஜி ஒரு வாதம் வைக்கிறாரு சார். அதாவது இந்த ஜாமீன்ன்றது நான் அமைச்சராகிறதுக்கான எந்த விதமான நிபந்தனை நீங்க கொடுக்கல, மத்த நிபந்தனை நீங்க கொடுத்து ஃபாலோ பண்றேன், ஆனா அமைச்சராக தொடரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லல. நீங்க அமைச்சரா இல்லாதனால தான் ஜாமீன் கொடுத்துறாங்க. ஓகே, அப்போ நீங்கள் அமைச்சராக இல்லாத நிலைமை தான் தொடரணும் ஆக்சுவலாக. நீங்கள் அமைச்சர் ஆகிட்டீங்க ஆக்சுவலாக. அப்போ அமைச்சர் ஆகிட்டீங்கன்னா பவர்ஃபுல்லாக இருக்கீங்கன்னு அர்த்தம். பவர்ஃபுல்லாக இருக்கீங்கன்னா ஜாமீனை கலைப்பீங்கன்னு அர்த்தம். அது வந்து இப்போது இவர் கூட ஸ்டாலின் கூட ஸ்ட்ராங்காக வந்து செந்தில் பாலாஜி நீ ரிசைன் பண்ண வேண்டாம், நீங்கள் இரு பார்த்துக்கலாம், ஃபைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போது நிறைய கேஸில் வந்து கவர்மெண்ட் கேஸில் வந்து இப்போ ஈவன் கவர்னர் கேஸ் உட்பட எல்லாமே சுப்ரீம் கோர்ட் ஆதரவான ஒரு பெரிய தீர்ப்பு. ஆமாம், அது வந்து ஸ்டாலினுக்கு எடுத்த ஒரு பெரிய வெற்றி, கிடைச்ச பெரிய வெற்றி. ஸோ இன்னும் நிறைய கேஸ் இது மாதிரி போகும், இது மாதிரி பாலிசி லெவல் கேசஸ்லாம் நிறைய போகும். சுப்ரீம் கோர்ட் எதுக்கு தேவையில்லாமல் ஆன்டகனைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கலாம் ஸ்டாலின். ஸோ அதனால் வந்து சரி சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டர்ஸ் வந்து ஒபே பண்ணிடலாம், அது நல்லது தானே நமக்குன்னு நினச்சிருக்கலாம் அவர். இது ஒரு இடத்துல ஒரு கட்ட வரையும் தான் நீங்கள் ஒருத்தருக்கு வந்து முட்டு கொடுக்க முடியும். அதுக்கு மேலே வந்து யூ கேனாட் டூ இட் ஆக்சுவலி. ஓகே, நீங்கள் செந்தில் பாலாஜி என்ன தான் உங்களுக்கு வேண்டியவராக இருக்கலாம், எல்லாம் பண்ணலாம், கரெக்டு. அவரை ஒரு கட்ட வரையும் தான் நீங்கள் காப்பாற்ற முடியும். அதுக்கப்புறம் வந்து கடவுளே வந்தாலும் காப்பாற்ற முடியாதுன்றதுனால தான் இங்கே இருக்குது ஆக்சுவலாக. அவரை நீடிச்சா வந்து ஸ்டாலின் கெட்ட பேர் வரும். இல்லை ஆனால் சார் என்ன புரிஞ்சுக்கிறேன் சார். ஆனால் இப்போ இந்த விஷயத்தில் சுப்ரீம் கோர்ட் தான் ஆரம்பத்துலேருந்து அவங்க அப்பர் ஹேண்டில் இருக்காங்க. அப்பர் ஹேண்டில் இருக்காங்கன்னா நீ அமைச்சா தொடரமா கூடாது அப்படின்ற டே ஒன்று கேள்வி ஒன்றும் கேட்டே இருக்காங்க. ஆனால் சம்மந்தப்பட்ட அமைச்சரோ இல்லை அமைச்சரை நியமிச்சிருக்க ஸ்டாலின் அவர்களோ அவங்க சைலண்டாக தான் இருந்தாங்க. அந்த சுப்ரீம் கோர்ட்டில் நடக்கிற விஷயத்தை பற்றி கண்டுக்கவே இல்லை. அவங்க கூட ரிலாக்ஸ்டாக தான் போயிட்டே இருந்தாங்க. இந்த இடத்துல நான் என்ன கேட்குறேன்னா, சுப்ரீம் கோர்ட்டு இந்த விஷயத்தில் ரொம்ப சீரியஸாக ரொம்ப அப்பர் ஹேண்ட் எடுத்து பேசும்போது ஸ்டாலின் ஒரு அப்பர் ஹேண்ட் எடுக்கலாம்ல. என்னன்னா நீங்கள் சொல்கிறது என்ன, நானே ஒரு ராஜினாமா பண்ண வச்சுறேன், ராஜினாமா பண்ண வச்சுட்டு இந்த வழக்கை இந்த காலகட்டத்தில் முடிங்க, அப்போ தான் ஏன்னா இவரோட அமைச்சர் பதவிங்கிறது அது அவரோட உரிமை, அது சம்மந்தப்பட்ட உரிமை, அது தடுக்கப்படுது அப்படின்னு ஒரு கிரிவன்ஸை எடுக்காமல் ஏன் ஸ்டாலின் அவர்கள் இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவல் போனதுக்கப்புறம் அமைதியாக இருந்தார்? ஏன் ஸ்டாலின் இந்த ஸ்டாலின் கூட எடுக்க வேண்டியதில்லை சார். 2 நாள் அமைச்சர் பதவியை கொடுக்காத இருந்துக்கலாம். இல்லை, ஆமாம், கொடுக்காம இருந்து அதுவே பெரிய தர்ம சங்கடத்தை தவிர்த்திருக்கும் இல்லையா? ஓகே, அதுவே கொடுக்காதே இருந்திருக்கலாம். இது மாதிரிலாம் வந்து சரிங்க நான் ரிசைன் பண்ண வைக்கிறேங்க அதெல்லாம் வேண்டாம். ஆனால் அட்லீஸ்ட் அவர் என்ன நினைச்சாரு, இவ்வளவு சீரியஸாக சுப்ரீம் கோர்ட் ரிவ்யூ பண்ணணும்னு எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க ஆக்சுவலாக. ஆனால் டே ஒன்லேருந்து பார்க்குறாங்க. டே ஒன்ல அது செந்தில் பாலாஜி கேஸில் ரொம்ப சீரியஸாக அவங்க இருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்ட்ரீமாக போயிட்டு கழுத்தில் கத்திய வைக்கிற மாதிரி ராஜினாமா பண்ணுறியா இல்லை அதிகாரம் வேணுமா இல்லை ஜாமீன் வேணுமான்னு கேட்குற லெவல் வந்து இந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு சங்கடமான பொசிஷன். அதனால் வந்து செந்தில் பாலாஜி ரிசைன் பண்ண வேண்டிய கட்டாயம் வருது. செந்தில் பாலாஜிக்காக சுப்ரீம் கோர்ட்டை பாய்ச்சிக்க வேண்டிய தேவை வந்து ஸ்டாலினுக்கு கிடையாது. ஏன்னா இன்னும் வேறு பல பாலிசி லெவல் கேசஸ்லாம் பலதெல்லாம் இன்னும் போயிட்டு இருக்கு. வக்ஃப் போர்டு கேஸ்லாம் போயிட்டு இருக்கு, நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. ஸோ அதில் வந்து கொஞ்சம் சுப்ரீம் கோர்ட் எதுக்கு பகச்சிக்கணும் தேவையில்லாமல்? அந்த ஜட்ஜி ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காரு. இதுவே வேற ஜட்ஜாக இருந்தால் வேற ஸ்டாண்ட் எடுப்பார், சொல்ல முடியாது. இன்னொரு ஜட்ஜாக இருந்தால் இன்னொரு ஸ்டாண்ட் எடுப்பார். எனக்கு இங்கே தான் ஒரு டவுட் வரும் சார். ஒரு மூத்த பத்திரிகையாளர்கள் உங்கள்கிட்ட நான் கேட்குறேன். இப்போ ஒரு குறிப்பிட்ட வழக்கு வருது, அந்த வழக்கு வந்து பொதுவாக அந்த ரூல் ஆஃப் லா அதன் அடிப்படையில் பார்க்காம தனிப்பட்ட இண்டிவிஜுவல் ஜட்ஜஸ்க்கும் சில வியூ இருக்குது. அதன் அடிப்படை தான் அந்த சப்ஜெக்ட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுமா? அது அப்படி தான் நீங்கள் கண்டிப்பாக சில போது அவங்க வியூ இருக்கும் சார். ஜட்ஜி வந்து அவங்க வியூ இருக்கும். லீகல் பாயிண்ட்ஸ் தவிர அவங்களோட வியூ இருக்கும்ல. அவங்களுக்கு அவங்க கணிப்புல வந்து சில விஷயங்கள் இப்படிதான் போகும், இப்படிதான் போகாது, இது மாதிரி வெளியில இருந்தா இப்படி ஆகும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அவங்க அதனால அந்த விஷயத்த சொல்றாங்க. அதனால வந்து இவருக்கு ஸ்டாலினுக்கு வந்து வேற வழி கிடையாது. இந்த இடத்துல வந்து சுப்ரீம் கோர்ட்டோட வந்து அனுசரிச்சுன்னு போக வேண்டிய கட்டாயத்துல இருந்து ஸ்டாலின் இருக்காருன்னு என்னுடைய கருத்து. அதனால அவர் பண்ணியிருக்காரு. இதுக்கு மேல அவர் எதுவும் பண்ண முடியாது. ஆனால் இனிமேல் வந்து தன்னுடைய பாயிண்ட்ஸை வந்து ஸ்ட்ராங்காக வைக்க வேண்டிய வாய்ப்பு ஸ்டாலின் இருக்கு. செந்தில் பாலாஜிக்கு இருக்கு. ஓகே, அவர் வந்து கண்டிப்பாக கனமான வாதங்களை வைக்கலாம். நான் ஜாமீனில் வந்த பிறகு நான் ஏதாவது சாட்சிகளை கலைச்சதுக்கு ஏதாவது இது ஆதாரம் இருக்கா, இல்லை நான் எந்த சாட்சியாவது கூண்டுக்கு வந்து சாட்சி சொல்ல வேண்டாம்னு சொன்னேன்னா, இல்லை வந்து இதே மாதிரியான நிலையத்தோட தான் நான் எத்தனை வருஷத்துக்கு மந்திரியாகாத இருக்க முடியும். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களை அவர் வைக்கலாம். ஸோ இனிமேல் கோர்ட் அதை எப்படி வியூ பண்ணுதுன்றதை பார்க்கலாம் ஆக்சுவலாக. ஆனால் சார் இப்போ அப்படி ஒரு விஷயத்தை அவர் முன் வைக்கும்போது, இப்போ நாளைக்கு அவர் இன்னைக்கு அமைச்சராக கிடையாது, ஆனால் சட்டமன்ற ஆளுங்கட்சியோட சட்டமன்ற உறுப்பினராக இருக்காரு. ஸ்டாலின் அவர்களுக்கு முதல்வருக்கு நெருக்கமான ஒரு முக்கியமான நபராக இருக்காரு. அப்படி இருக்கும்போது கூட நாளைக்கு சாட்சியங்களுக்கு இவருக்கு எதிராக ஒரு சாட்சி சொல்கிறதுக்கு ஒரு பயம் இருக்க தான் செய்யும். நான் இந்த வழக்கு எவ்வளோ நாள் போனாலுமே சரி, இந்த ஆட்சி இருக்கிறவரே அந்த பயம் இருக்க தான் செய்யும் சாட்சிகளுக்கு. கண்டிப்பாக சார். சாட்சிகள் கலைக்கிறதுன்றது இந்த மாதிரி வழக்குகள் எல்லாம் பூசு கிடையாது சார். எல்லா வழக்குகளையும் சாட்சிகள். சங்கராச்சாரியர் வழக்கில் எத்தனை சாட்சி பல்ட்டி அடித்தான், அது எப்படி ஒரு விடுதலை ஆனாரு? ராகிருஷ்ணன் வழக்கில் எத்தனை சாட்சி பல்ட்டி அடித்தாங்க, எப்படி மூக்காடு விடுதலை ஆனார்?
ஸோ அந்த சாட்சிகள் பல்ட்டி அடிக்கிறதுலாம் சகஜம் தான். பல கொலை கேஸ்லேயோ இல்லை வேறு எந்த கேஸ்லையோ சாட்சிகள் பல்ட்டி அடிக்கிறாங்க, நம்ம பார்க்குறோம், தொடர்ந்து பார்த்துருந்தா இருக்கும். ஊழல் வழக்குகளையும் சாட்சி அடிக்க தான் செய்கிறாங்க, பல்ட்டி அடிக்க தான் செய்கிறாங்க. ஸோ நம்ம பாயிண்ட் என்னென்னா வந்து இந்த விஷயங்களை வந்து இதோட ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு ஸ்டாலின் நினச்சிட்டார். இனிமேல் கோர்ட்டில் நீங்கள் போய் ஃபைட் பண்ணிக்கோங்க, நீங்கள் போய் ஃபைட் பண்ணிவிட்டு கோர்ட்டோட பர்மிஷனோட வாங்க, நான் உங்களை மந்திரி ஆக்கிறேன்னு சொல்லலாம். ஒரு வேளை கோர்ட்டுக்கிட்டேருந்து ஒரு நோ அப்ஜெக்ஷன் மாதிரி ஏதாவது வாங்கிட்டு வந்துருங்க. இல்லை அவங்ககிட்ட ஒரு ஆர்டர்ஸ், நீங்கள் மந்திரியாக இருந்தாலுமே வந்து நாங்கள் ஸ்ட்ரிக்டாக வார்ன் பண்ணுறோம், நீங்கள் சாட்சிகளை கலைக்கூடாது, ஏதோ ஒரு கண்டிஷன் பேரில் நீங்கள் வாங்கிட்டு வரலாம். நீங்கள் மந்திரி ஆக்கிறதுக்கு தடை இல்லை, ஆனால் சாட்சிகளை கலைக்கூடாது, அது மாதிரி தெரிஞ்சால் நாங்கள் உடனே ஜாமீனை கட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஏதாவது வரலாம். பட் ஆனால் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த கேஸ் வந்து இன்னும் நிறைய மாதங்கள் இருக்கும்னு நினைக்கிறேன். இருக்கு. ஓகே. அதாவது இந்த செந்தில் பாலாஜியோட எனக்கு அமைச்சராகிறதுக்கான உரிமை இருக்குன்னு சொல்லி அதை போராடி அதுக்கு ஒரு ஆர்டர் வாங்குறதுக்கே 6 மாதம் ஆகலாம், குறைஞ்சபட்சம் 6 மாதம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காங்க. சார், இப்போ செந்தில் பாலாஜியோட விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ பலர் திமுகவினர் இல்லைன்னா இந்த கேஸ் எப்போ இறங்கி வந்தாலும், இது சார்ந்த ஒரு டிபேட் வந்தாலும் சரி, இது வந்து பாஜக ஒரு அரசியல் ரீதியாக பழைய நடவடிக்கை பயன்படுத்துறாங்க. இடியோட விசாரணை சரி, சுப்ரீம் கோர்ட் வழக்குக்குமே கூட அவங்க அப்படி தான் வந்து பேசுகிறாங்க, அந்த விஷயத்தை அப்படி தான் பேசுகிறாங்க. நீங்கள் அதை எப்படி சார் பார்க்குறீங்க? அரசியல் ரீதியான நடவடிக்கை தான் இதை பார்க்குறீங்க? இல்லை, நான் வந்து ஸ்ட்ரைட்டாகவே வந்து இந்த பாஜகவுடைய செந்தில் பாலாஜி கொங்கு மண்டலத்தில் ஒர்க் பண்ணக்கூடாது திமுகவுக்கு ஆதரவாக அப்படின்றது அவங்க பாயிண்ட்டு. பாஜக இதுதான் விருப்பம், அவங்க அரசியல் ரீதியாக அப்படி தான் நினைக்கிறாங்க அவங்க. ஆனால் அதே எண்ணத்தை வந்து சுப்ரீம் கோர்ட் வச்சுருப்பாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் இடி வந்து ரொம்ப புனிதமான ஒரு பசு கிடையாது, அது வந்து ஹோலி கவ் கிடையாது. அதை வந்து சுப்ரீம் கோர்ட்லேயும் சரி வேறு பல கோர்ட்டுகள்லேயும் வந்து நீதிபதிகள்கிட்ட நல்ல திட்டம்லாம் வாங்கியிருக்கிற ஒரு அமைப்பு தான். அவங்களோட இன்வெஸ்டிகேஷன் தரம் எப்படி இருக்குது, அதோட போக்கு எப்படி இருக்குது, கன்விக்ஷன் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குது, கன்விக்ஷன் ரேட் எவ்வளோ கம்மியாக இருக்குது. 193 கேஸ் போட்டிருக்காங்க 2015 இதுவரை 2 கேஸில் தான் தண்டனை வாங்கி கொடுத்துருக்காங்க. அவங்க ஹோல் ஹிஸ்ட்ரி பிஎம்எல் ஆக்டட் ஹிஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னா கூட 2002 5906 கேஸ் போட்டிருக்காங்க. இதுவரையும் 24 கேஸில் தான் கன்விக்ஷன் வாங்கி கொடுத்துருக்காங்க. அப்போ ரேட்டை பாருங்கள், கன்விக்ஷன் ரேட்டை பாருங்கள். அவங்களுடைய ஆளை பிடிச்சி உள்ளே போட்டுறதுங்க, அவங்க பாட்டி இஷ்டத்துக்கு இழுத்துன்னு போயினே இருக்கிறது. உள்ளே பிடிச்சி போடுறதுக்காக அவனுக்கு ஈஸியாக பிடிச்சி போடலாம். செக்ஷன் 19 அவனுக்கு அவ்வளோ வசதியாக இருக்குது. நான் உங்கள் வீட்டை சோதனை பண்ணிட்டு இருக்கும்போதே நீங்கள் வந்து இந்த லஞ்சம் வாங்கி நீங்கள் அந்த சொத்தை வாங்கினீங்கன்னு நான் நினச்சிட்டேன்னா உங்களை பிடிச்சி அப்போவே நீங்கள் அரெஸ்ட் பண்ணுவான் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர். உங்களை அவன் நினச்சாலும் அரெஸ்ட் பண்ணுவான் அவங்கள. அது ஒன்றும் பண்ண முடியாது. அது வந்து ட்ரக்கானியனாக இருக்குது, ஒரு கொடுமையான லாவாக இருக்குது. அது வந்து இவங்க இந்தியாவில் இருக்கிற எல்லா கிரிமினல் சட்டம், அந்த ஊழல் எதிர்ப்பு சட்டம், எல்லா சட்டத்தையும் அதுக்குள்ளே கொண்டுட்டாங்க என்ஃபோர்ஸ்மெண்ட்குள்ளே. எந்த ஸ்டேட் ஏஜென்சி எந்த எஃப்ஐஆரை ஃபைல் பண்ணாலும் என்ஃபோர்ஸ்மெண்ட் டக்குன்னு வந்து அங்கே உட்காந்துப்பாங்க. ஆனால் வந்து அதிமுக கேஸை மட்டும் கண்ணுக்கே தெரியாது என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு. அதிமுகன்னு ஒரு கட்சி இருக்குது, அது பேரில் எவ்வளோ எஃப்ஐஆர் இருக்குது, அதனால இந்த கண்ணுக்கே தெரியாது. இங்கே வந்து 604 கேஸ் இருக்குது, அது பேரில் 2400 கோடி ஊழல் இருக்குது, அது என்ஃபோர்ஸ்மெண்ட்டு கண்ணே தெரியாது. செலக்டடாக தான் என்ஃபோர்ஸ்மெண்ட் கண்ணு தெரியும். இப்போ வந்து தமிழ்நாட்டில் செலக்டடாக செந்தில் பாலாஜியை பற்றி நல்லா தெளிவாக தெரிஞ்சு வச்சுருக்காங்க. அப்புறம் நேருகிட்ட போவாங்க, அனிதா ராதாகிருஷ்ணன்கிட்ட போவாங்க, வரிசையாக அடுத்த 10 மாதத்தில் குறைந்தபட்சம் ஒரு 7 மந்திரிகிட்ட போவாங்க. ஓகே ஓகே, அது ஒரு ப்ராசஸ் இருக்குது. ரைட் சார். சார், ஆனால் இப்போ நான் இதில் இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்போ செந்தில் பாலாஜி விஷயத்தை வந்து பாஜக வந்து அரசியல் ரீதியாக பழிவாங்கும் நடவடிக்கையாக இதை பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லி திமுக ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஆனால் இதே நேரத்தில் என்னன்னா, இதே செந்தில் பாலாஜி இந்த மாதிரி கேஷ் ஃபார் ஜாப் விஷயத்தில் எவ்வளோ பேர் ஊழல் செஞ்சார் அப்படிங்கிறத கடந்த காலத்தில் ஸ்டாலின் அவர்களும் மறைந்த கலைஞர் அவர்கள் கூட சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டன்ட், அவங்க தான் வச்சு ஃபஸ்ட்டு விமர்சனம் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது பேசினாங்க. ஒரு முக்கியமான சார்ஜஸ். அப்புறம் அதே மாதிரி தான் வந்து அந்த விஷயம் ஹைகோர்ட்டில் வரும்போது ஹைகோர்ட்டில் ஒத்துக்கிட்டாங்க, ஆமாம் பணம் கொடுத்துங்கிறத ஒத்துக்கிட்டாங்க, செந்தில் பாலாஜி ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அந்த பணம் செட்டில் பண்ணல அப்படிங்கிறனால பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ரொம்ப கடுப்பாயிட்டாங்க. அப்படி பார்க்கும்போது எல்லா விஷயம் ஹைகோர்ட் வந்து அது ஒத்துடுது. ஆமாம், ஏன்னா ஹைகோர்ட் நீதிபதி சேர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் கண்டிச்சாங்க, ரொம்ப சீரியஸான விஷயம். அப்படி போச்சு. அப்போ அப்படி இருக்கும்போது அவரோட விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு குற்றமான நபர் தான் அப்படிங்கிற உறுதியாக இருக்குது. அப்படி இருக்கும்போது கூட எப்படி திமுக வந்து இதை வந்து பாஜக அரசியல் ரீதியாக பழிவாங்கும் நடவடிக்கைன்னு சொல்லி எப்படி சொல்ல முடியுன்ற ஒரு வார்த்தை இருக்குல்ல? இல்லை, உண்மைதான் சார். பட் அவங்கள வந்து இப்போ ரெகுலராக ருட்டீனாக வந்து நீங்கள் வந்து கேஸை சந்திக்க விடணும்ல. அரசியல் ரீதியான பழிவாங்கல்னா அவர் ருட்டீனாக சந்திக்கிறார், கேஸை சந்திக்கிறார்ல. அவர் சந்திக்கிறாரு, கோர்ட்டை வந்து தள்ளி போடலை, ஹியரிங்க்கு போகிறாரு, அமைச்சராக இருந்தாலும் போகிறாரு வர்றாரு. இந்த வழக்கை வந்து அவர் சந்திக்க மாட்டேன்னு சொல்லவே இல்லையே. அவரை வந்து நீங்கள் வந்து இப்போது இந்த எலெக்ஷன்ஸ் போது அவர் இல்லை உள்ள. ஆமாம், இவ்வளோ சிறையில் இருந்தார். சரி, நான் கேட்குறேன், இவ்வளோ எஃப்ஐஆர் ஏடிஎம்கே மந்திரிகள் மேலே இருக்குது, அது உள்ளே போகாது எதுக்கு செந்தில் பாலாஜி விஷயத்தில் மட்டும் உள்ள வரீங்க? ஓகே, அது வெளிப்படையாக அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை. ஓகே, அதிமுக மந்திரிகள் 8 பேர் மேலே எஃப்ஐஆர் இருக்குல்ல. ஏன் பொள்ளாச்சி இவர் நம்ம சாத்தூர் இவர் இருக்காரு ராஜேந்திர பாலாஜி, அவர் கேஸில் ஏன் கவர்னர் பர்மிஷனே கொடுக்காது இருந்தாரு? சுப்ரீம் கோர்ட் குற்றச்செயல்னு கொடுத்தாரு. ஏன் அது பொள்ளாச்சி பாலியல் ஸ்கேண்டல் இருக்கு, சிபிஐ கேஸ், அதே விரைவுபடுத்த மாட்டேறீங்க. குட்கா கேஸ் இருக்கு விஜயபாஸ்கர், அதே விரைவுபடுத்த மாட்டேறீங்க. ஆருத்ரா கேஸ் எவ்வளோ முக்கியமான கேஸ், அதில்
யார் யார் மாட்டிருக்காங்கன்னு உலகத்துக்கே தெரியும். அதுலேயும் உள்ள வர மாட்டேன்றீங்க. இதெல்லாம் நீங்கள் கண்டுக்காத இருக்கும்போது செந்தில் பாலாஜி நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்கல்ல, அதனால தான் இந்த அரசியல். இல்லை அப்போ அப்படின்னா செந்தில் பாலாஜின்ற தனிப்பட்ட நபர் மீது பாஜக அந்த அளவுக்கு பொலிட்டிக்கல் தனிப்பட்ட நபர் இல்லை சார், அவர் திமுகவுக்காக உழைக்கிறாருல்ல. திமுகவை வந்து திமுகவுடைய செல்வாக்கை குறைக்கணும், திமுகவை வந்து ஒரு ஊழல் கட்சின்னு பிராண்ட் பண்ணணும், திமுகவுக்கு ஒரு பின்னடைவை உண்டாக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் பண்ணப்படுற ஒரு விஷயம் அது. ஆக்சுவலாக நான் சொல்கிறேன், அதுக்கு செந்தில் பாலாஜி உத்தமர் அவர் லஞ்சமே வாங்கியிருக்க மாட்டார், அந்த ஆங்கிளில் நான் போவே இல்லை. ஓகே. ஆனால் ஈடியோட இந்த பாரபட்சமான நடவடிக்கைகள் நீங்கள் வந்து ஒரு 100% ஊழலை ஒழிக்கிறதுக்காக இல்லை, உங்கள் பொலிட்டிக்கல் மாஸ்டர்ஸ் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்களோ அதுதான் நீங்கள் செய்கிறீங்க ஆக்சுவலாக. சார் எனக்கு அதை புரிஞ்சுக்கிறேன் சார். ஆனால் எனக்கு இங்கே ஒரு டவுட் என்னன்னா, இப்போ பாஜகவுக்கும் சரி, பாஜகவோட விசாரணை அமைப்பாக இருக்கிற இடி சிபிஐ எல்லாருக்கும் சரி, அவங்க வந்து ஒரு எதிர்க்கட்சி பழிவாங்கும் நடவடிக்கை அதெல்லாம் பயன்படுத்துறாங்க, விசாரணை அமைப்புகளை பயன்படுத்துறாங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. இப்போ செந்தில் பாலாஜியே பொலிட்டிக்கல் ரீதியாக முடக்கணும்னு நினைக்கிறாங்க, அது மூலம் திமுக முடக்கணுன்றது அவங்களோட ஒரு எய்ம். அப்படி இருக்கும்போது செந்தில் பாலாஜி முடக்கணும்னு நினைக்கிறவங்க அவர் மீதான அந்த குற்றச்சாட்டுகள் அதுக்கான ஆதாரங்கள்லாம் தெளிவாக ப்ரூவ் பண்ணி அவர் குற்றமானவர் நிரூபிச்சு சிறையில் தடுறது மூலம் பெரிய கெயின் கிடைக்கும். அதை சிஎம் ஏன் தோத்து போகிறாங்க, இடி வந்து நீதிமன்றத்தில் ஏன் திரும்ப திரும்ப தோத்து போகிறாங்க? சார் ஈடியை பொறுத்த மட்டும் அவங்க வந்து விசாரணையை வந்து அவங்களுக்கு வந்து அவனை கைது பண்ணி ஒரு கேரக்டர் அசாசினேஷன் தான். ஓகே. ஒரு ஊழல்வாதின்ற ஒரு முதிரை குத்துற வேகத்தில், அந்த வேகத்தில் எல்லாத்தையும் செய்கிறாங்க அவங்க. ஆக்சுவலாக உங்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டை நிரூபிக்கணுன்ற விஷயத்தை விட உங்களை ஊழல்வாதின்னு பப்ளிக் பர்செப்ஷனில் உங்களை ஊழல் அப்படின்னு காமிக்கிறது தான் அவங்களுக்கு நோக்கமாக இருக்குது ஆக்சுவலாக. இப்போ நேரு கேஸே எடுத்துக்கோங்களேன். நேரு கேஸில் அவங்க பிரதரோட ஃபேம் வந்து ஒரு வங்கியில் கடன் வாங்கியிருக்கு. ஒரிஜினல் சார்ஜ் ஷீட் என்ன, ஒரிஜினல் எஃப்ஐஆர் என்ன, அந்த கடன் வாங்கியதில் திருப்பி செலுத்தினது ஏதோ பேங்க்குக்கும் அந்த ஃபேமுக்கும் ஏதோ ப்ராப்ளம். இப்போ இவங்க நேரு வீட்டில் முதற்கொண்டு எல்லார் வீட்லையும் ரைடு பண்ணுறீங்க. பண்ணிட்ட பிறகு இப்போ என்ன ஒரு அறிக்கை விடுறீங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் டெண்டர் கொடுத்ததில் ஊழல் இருக்குன்ற மாதிரி ஏதோ. நீங்கள் போனது எதுக்காக, நீங்கள் அறிக்கை விடுறது எதை பற்றி, அப்போ என்ன நோக்கம், உங்கள் நோக்கம் என்ன ஆக்சுவலாக? சரி, டாஸ்மாக் கேஸில் எடுத்துக்கோங்க, 46 எஃப்ஐஆர் இருக்குது மொத்தம். அதிமுக ஆட்சி காலத்தில் போடப்பட்ட எஃப்ஐஆர் இருக்குது. அப்போ நீங்கள் ரைடு பண்ணுறது யாரை பண்ணுறீங்க? செந்தில் பாலாஜிக்கு தெரிஞ்சவங்க வீட்டில் தானே பண்ணுறீங்க, தங்கமணிக்கு தெரிஞ்சவங்க வீட்டில் பண்ணுறீங்களா? ஏடிஎம்கேக்கு காலத்தில் போட்ட எஃப்ஐஆர் இருக்குல்ல, அதில் முன்னாள் மதுவிலக்குத்துறை மினிஸ்டர் அவருக்கு தெரிஞ்சவங்க வீட்டில் பண்ணுறீங்களா? இதெல்லாம் தான் வந்து என்போர்ஸ்மெண்ட்டை வந்து அரசியல் ரீதியாக திமுகவை வந்து டேமேஜ் பண்ணுறதுக்காக பாஜக பண்ணுறாங்கன்னு ஒரு சொல்கிறதுக்கான காரணமாக அமைகிறத பார்க்குறோம் நம்ம. ஏதோ நம்ம திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு திமுகவோட ஊழலை சப்போர்ட் பண்ணுற ஆள் கிடையாது. சில பேர் இந்த 2 ரூபா 3 ரூபா வாங்கிட்டு அறிவாலய வாட்ச்மேனை நீ திமுகவை தான் சப்போர்ட் பண்ணணும்னு எழுதுறானுங்க. அவனுக்கு புத்தி இருக்கா இல்லையான்னு தெரியல அவங்களுக்கு ஆக்சுவலாக. இது இவ்வளோ விஷயத்தை நம்ம சொல்கிறோம், சொல்லிட்டு ஈடி பாரபட்சமாக நடக்குதுன்னு சொல்கிறோம் நம்ம. அதை வந்து உணர மாட்டேங்கிறாங்க. ஏன் அப்போ ஏன் ஏடிஎம்கே விஷயத்தில் ஏன் உள்ள நுழைய மாட்டேறீங்க அப்படின்றதுக்கு பதில் கிடையாது. ஆர்வத்திரா விஷயத்துல ஏன் உள்ள நுழைய மாட்டேறீங்க, அதுக்கு பதில் கிடையாது. நீங்கள் நேருவை பிடிங்க சார், நீங்கள் செந்தில் பாலாஜியை பிடிச்சி ஜெயிலில் போடுங்க சார், நீங்கள் வந்து திமுக மந்திரிகள் எல்லாரையும் வேணால் பிடிச்சி நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள். ஆனால் அதே நடவடிக்கையில் இந்த பக்கம் ஏன் வரல? ஓகே சார், நீங்கள் கேட்குற நியாயமான கேள்வி புரிஞ்சுக்க முடியுது. அது வந்து ஒரு அரசியல் ரீதியான, அதுதான் அரசியல் ரீதியாக நம்ம சொல்கிறோம் நம்ம ஆக்சுவலாக. இல்லை, எனக்கு அதை புரிஞ்சுக்கிறேன் சார். எனக்கு இங்கே இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்போ அதிமுக கூட கூட்டணியில் வச்சிருக்காங்க, அதனால அவங்க மீதான எந்த விதமான ஊழல் குற்றச்சாட்டு முன்வைக்க மாட்டேங்கிறாங்க. ஓகே, ரைட். ஆனால் இப்போ திமுக வீழ்த்த வேண்டிய நெருக்கடி வந்து பாஜகவுக்கு ஐடியாலஜி ரீதியாகவும் இருக்குது, நிர்வாக ரீதியாகவும் இருக்குது, ரொம்ப முக்கியமான தேவை. அப்படி இருக்கும்போது திமுக வீழ்த்துவதற்கு தேவையான வாய்ப்புகள் இன்னும் பாஜகவுக்கு கிடைக்கவே இல்லையா? அதாவது ஊழல் குற்றச்சாட்டு போன்ற விஷயங்கள், ஸ்ட்ராங்கான எவிடன்ஸு சிபிஐக்கோ இல்லை ஐடிக்கோ யாருக்குமே இடிக்கோ யாருக்கும் மெட்டீரியல் எவிடன்ஸ் கிடைக்கவே இல்லையா? அதை எடுத்து ஏன் வந்து திமுக அமைச்சர்களை வந்து சிறைப்படுத்துறது மூலமாக அவங்கள வந்து மக்கள் மனதில் தோற்கடிக்க முடிய விஷயத்தை ஏன் செய்ய மாட்டாங்க பாஜக திரும்ப? என்போர்ஸ்மெண்டோட நோக்கம் முதல்ல அவங்க சிறையில் போடுறதா தான் சார் இருக்குது. ஓகே. அப்புறம் தான் அவங்க வந்து சாட்சியங்கள்லாம் தேடுறானுங்க. முதல்ல போட்டு உள்ள, அப்புறம் சாட்சியங்கள்லாம் தேடுறாங்க. அது வந்து 12 மாதம் 10 மாதம் 8 மாதம் இழுத்துன்னு போகுது. பை த டைம் என்ன ஆகுதுன்னா, உங்களை வந்து ஒரு பப்ளிக் பார்வையில் வந்து பொதுமக்கள் பார்வையில் நீங்கள் ஊழல்னு ஒரு முத்திரை குத்திடுறானுங்க. உடனே வந்து எல்லா எதிர்கட்சிகளும் ஆரம்பிச்சிடறாங்கல்ல. அவன் நிரூபிக்கிறதுக்கு எவ்வளோ லேட் ஆகும் எல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான். அது நிரூபிக்கிற வரையே வந்து இவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. என்போர்ஸ்மெண்ட்டே சொல்லிடுச்சு. அப்போ என்போர்ஸ்மெண்ட் சொல்கிறதெல்லாம் உண்மையா? இந்த டாஸ்மாக் ஊழலில் நீ ஏன் தங்கமணி விஷயத்தில் விசாரிக்கணும்னு கேள்வி கேட்டால் நியாயமா இல்லையா? ஏன் அதை பற்றி பேச மாட்டேறீங்க? அதனால் உங்களுக்கு என்னென்ன என்போர்ஸ்மெண்ட் நோக்கம் என்னவா இருக்குன்னா, நிரூபிக்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட முதல்ல மக்களோட பார்வையில் இவனை ஊழல்னு முதல்ல கொடுத்தணும். ஓகே. அதுக்காக இவனை பிடிச்சி ஜெயிலில் போட்டுடணும். முதல்ல போட்டு ஒரு அறிக்கையை விட்டுடணும். நாங்கள் வந்து அவ்வளோ இது பண்ணோம், இவ்வளோ பண்ணோம், இவ்வளோ பிடிச்சோம், இங்கே அவ்வளோ பிடிச்சோம், ஏதோ ஒரு அறிக்கையை விட்டுட்டு அதை மெதுவாக அந்த கேஸை இழுத்துன்னு போகிறது. அது வரையும் வந்து அவர் ஊழல்னு அந்த பேர் இருக்குல்ல, அது டேமேஜ் பண்ணுற விஷயம் தானே. அந்த இடத்துல அவங்க இருக்காங்க. அதான் அந்த டேமேஜ் பண்ற விஷயம் இருக்குல்ல, ஆப்போசிட் பார்ட்டியை டேமேஜ் பண்ற விஷயம் அப்படிங்கிறது 2Gல எவ்வளவு டேமேஜ் பண்ணாங்க. ஆமா பார்த்தோம். கடைசியில ட்ரையல் கோர்ட் என்ன பண்ணிது, விட்டாங்களா வெளியில? சோ இப்போ அதான் எனக்கு என்ன கேள்வினா, இந்த மாதிரி டேமேஜ் பண்றதுங்கிறது ஒரு பொலிட்டிக்கல் ரீதியான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வந்து ஏற்படுத்துறது தான் பாஜக நோக்கமா இருக்கு. அந்த நோக்கம் எலெக்ஷன் அவங்களுக்கு கை கொடுக்குதா?
நான் திரும்ப திரும்ப கேட்குறேன். தமிழ்நாட்டில் ஒன்றும் அவங்களுக்கு கை கொடுக்குற மாதிரி தெரியல. ஓகே, இந்த வரப்போகிற எலெக்ஷன்ல உங்களுக்கு கை கொடுக்காது ஆக்சுவலாக வந்து. ஏன்னா நீங்கள் எப்படி பாரபட்சமான நடவடிக்கை எடுத்தீங்கன்னா எப்படி கை கொடுக்கும் உங்களுக்கு? நீங்கள் இவருக்கு அமித்ஷாக்கு என்ன சார் தார்மீக ரீதியில் உரிமை இருக்குது? பக்கத்தில் எடப்பாடி வேலுமணியை வச்சுன்னு திமுகவை பற்றி ஊழல் பற்றி பேசுறது அவருக்கு என்ன தார்மீக உரிமை இருக்குது? முதல்ல எடப்பாடி மேலே இன்னும் டெண்டர் கேஸ் வந்து விஜிலன்ஸ் கமிஷன் ஆஃபீஸில் பெண்டிங்காக தான் சார் இருக்குது. அது ஊசலாடி இருக்கு உயர்நீதிமன்றத்துக்கும் விஜிலன்ஸ் கமிஷனுக்கும். அது இந்த திமுக அரசு சரியாக ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க ஆக்சுவலாக. விஜிலன்ஸ் இவங்க இல்லை தான் சார். அதான் சார், திமுக கவர்மெண்ட் சரியாக ஃபாலோ பண்ணல சார். ஓகே, திமுக கவர்மெண்ட்டு அடிச்சாட வேண்டிய கவர்மெண்ட்டு இப்போ டிஃபென்ஸ் ஆடிட்டு இருக்கு. ஏன் சார் டிஃபென்ஸ் பண்ண இவங்க அடிச்சாடுற இடத்துல இருக்காங்களே? இந்த திமுக இந்த கவர்மெண்ட்ல என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல ஆக்சுவலா. நான் அதான் கேட்கறேன், அதிமுக அமைச்சர்கள் மேல இருக்கிற ஊழல் வழக்குகளை பத்தின எக்ஸாக்டான பொசிஷனுக்கு வெள்ளை அறிக்கை வெளியிட ஸ்டாலின் அவர்கள். ஏன் டிலே அது? ஏன்னா இப்போ லாஸ்ட் டைம் ஸ்டாலின் எதிர்க்கட்சி இருந்தபோது இவர் கார்னர் மாளிகைக்கு ஊழல் பட்டியல் இவர் கொண்டு போனாரு. எல்லா பட்டியலும் கொண்டு போய் ஊழல் இருக்கு. நீங்க ஏடிஎம்கே ஊழலை பத்தி பரிசு பண்ண வேண்டிய இன்னைக்கு நீங்க வந்து டிஃபென்ஸ் விளையாட உங்களை தடுத்தாட வேண்டிய சிலையில நீங்க இருக்கீங்களே. ஏன் உங்களுக்கு அந்த நிலைமை திமுகவுக்கு? அப்ப ஏன் நீங்க நடவடிக்கை எடுக்கல ஏடிஎம்கே மினிஸ்டர்ஸ் மேல? எங்க பிரச்சனை, யார் தடுத்தா அவங்கள? அதை நீங்க பப்ளிக் மத்தியில் சொல்லுங்க. நீங்க கவர்னர் தடுத்தாருன்னா சொல்லுங்க, வேற எங்க பிரச்சனையோ சொல்லுங்க. இப்ப நீங்களே வந்து நீங்க பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு நீங்க தள்ளப்பட்டிருக்கீங்களே. அவங்க மக்கள் பார்வையில் உங்களை ஊழல்னு அவங்க முத்திர குத்துறாங்களே. அப்ப நீங்க என்ன பண்றீங்க? நீங்க ஊழல் பண்ணீங்கன்னா நீங்க அதை எதிர்கொள்ள வேண்டியதுதான் சார். பட் நீங்க எடுக்க வேண்டிய நடவடிக்கை என்னாச்சு? அது கேள்வி இருக்குல்ல. அதுக்கு ஸ்டாலின் அவர்கள் பதில் சொல்லணும் கண்டிப்பா. ரைட் சார். இப்போ இது கூடவே பார்த்தீங்கன்னா திமுக மூத்த அமைச்சர்கள் மீது பல அந்த சொத்து குப்பிலிருந்து விடுவிக்கப்பட்ட பல விஷயங்கள் எல்லாமே திரும்ப லைம்லைட்டுக்கு வருது. துரைமுருகன் விஷயம் வருது, எம்ஆர் பன்னீர்செல்வம் விஷயம் வருது, பெரியசாமி விஷயம் வருது. இப்போ இதெல்லாம் வருது அப்படின்னும் போது கூடவே எலெக்ஷன் வரப்போகுது. என்ன மூவ் சார்? இது எப்படி பார்க்கலாம்? அது அதாவது இது எல்லாமே அனைத்துமே நீதிமன்ற நடவடிக்கை தான். ஆனால் இதுக்கு நம்ம அரசியல் பார்வையோட அதை பார்க்கணுமா, அல்லது இது வேற அது வேறன்னு பார்க்கணுமா? எப்படி பார்க்கலாம் சார்? இல்லை, அதாவது வந்து 96 2001 திமுக ஆட்சி, அப்புறம் வந்து அந்த ஆட்சியில் சுத்திக்குவிப்பு, அது வந்து 2001 2006 ஐடிஎம்கே ஆட்சியில் போடப்பட்டது. அப்புறம் 2006 2011 திமுக ஆட்சியில் அவங்க விடுதலை செய்யப்படுகிறார்கள். 2011 2016 அதிமுக ஆட்சியில் விடுதலை செய்தது தப்புன்னு டிவிஎஸ்சி மனு தாக்கல் பண்ணுது. இவன் 17 18 பழனிசாமி ஆட்சியிலையும் வருது, தாக்கல் பண்ணுறாங்க. அந்த கேஸில் தான் இப்போ வருது ஆக்சுவலாக. அந்த கேஸில் தான் மறுபடியும் ரீஎக்ஸாமின் பண்ண சொல்கிறாங்க. எம்ஆர்கே பன்னீர்செல்வம், அதில் ஓபிஎஸ் கேஸ் கூட ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். ஓபிஎஸ் ஒன்று இருக்குது, வளர்மதியும் ஒன்று, வளர்மதியெலாம் இருக்குது. அதெல்லாம் வந்து சைலண்ட்டாக இருக்குது. ஆனால் இது திமுக ஆட்கள் மட்டும் பிரபலமாக அது எல்லாமே. ஏன்னா அது வந்து அவங்க வந்து முக்கியமான ஆட்கள் கிடையாது முடிவு பண்ணிட்டாங்க அவங்களுக்கு மீடியாவில். ஸோ எம்ஆர்கே பன்னீர்செல்வம், துரைமுருகன், இவங்க கேஸ்லாம், பொன்முடி, எல்லா கேஸும் ரீஓப்பன் ஆகுது மறுபடியும். ஏன் தங்கம் தென்னரசு கேஸ் கூட இருக்கு, இது கேகேஎஸ்ஆர் கேஸ் கூட, பெரியசாமி கேஸ் இருக்கு, பெரியசாமிக்கு எல்லாமே ரீஓப்பன் ஆயிருக்கு. எல்லாமே நான் சொன்ன காலகட்டத்தில் வெளியில் வந்தவங்க, 2006 2011 வெளில வந்தவங்க. அதுக்கப்புறம் வந்த அதிமுக ஆட்சியில் டிவிஎஸ்சி அப்பீல் ஃபைல் பண்ணது, இப்போ மறுபடியும் விசாரிக்க சொல்லி வந்திருக்கு. இதெல்லாம் சட்ட ரீதியாக இயல்பாக நடக்குதுன்னே கூட வச்சுக்கலாம். ஆனால் இதெல்லாம் மக்களுடைய பார்வையில் என்ன? மக்களுடைய பார்வையில் திமுக அந்த நெரேட்டிவ் தமிழ்நாட்டில் செட் ஆகுமா? ஏன்னா தமிழ்நாட்டில் பாஜக திரும்ப திரும்ப அதை மற்ற ஸ்டேட்டில் பண்ணுற மாதிரியான விஷயத்தை ஃபாலோ பண்ணுறாங்க. அது இங்கே எப்படி உருவாகும்னு பார்க்கலாம். ஆனால் இந்த பொதுவாகவே இந்த ஊழல்ன்ற விஷயம் வந்து அன்லெஸ் வந்து ரொம்ப ஒரு பெரிய இந்த 2G மாதிரி ஊழல் வந்து ஆல் இண்டியா லெவலில் காங்கிரஸை சாட்சிதுன்னு அதுவும் ஒரு காரணன்றதை ஒத்துக்கலாம். பட் தமிழ்நாட்டில் ஊழல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஊழல் குற்றச்சாட்டுகள் சொல்லி தான் இருக்காங்க. ஜெயலலிதாவோட ஊழல் யாராவது இருக்க முடியுமான்னு? அவங்களே ஆட்சிக்கு வந்தாங்கல்ல, அதனால அவங்கள கேட்டால் கன்விக்ட் ஆகலைன்னுவாங்க. நான் அல்டிமேட்டாக அவங்க வந்து குற்றம் நிரூபிக்கப்பட்டவர்ன்ற முறையில் தான் அவங்க, இல்லாட்டி சொத்தை ஏன விட வேண்டிய அவசியம் கிடையாது. ஃபைனாக விடுறாங்க, ஏன் விடுறாங்க? ஸோ பாயிண்ட் என்னென்னா வந்து ஒருத்தருக்கு இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஒருத்தர் மாறி மாறி ஆட்சிக்கு வந்துட்டு இருக்காங்க. அதனால் இப்போ வரப்போகிற இதில் வந்து அதிமுகவோட கூட்டணியில் இருக்கிற பாஜக ஊழலை பற்றி ரொம்ப அதிகமாக பேசினாங்கன்னா அவங்க தான் மாட்டிப்பாங்க. ஆனால் திமுக ஆட்சி ஆகட்டணும்னா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, போதை மருந்து பிரச்சனை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்ற பிரச்சனைகள், வாக்குறுதி நிறைவேற்றலை, அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் பிரச்சனை, அது மாதிரி பல விஷயங்கள் கையில் எடுப்பாங்க வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி சொல்லி நீங்கள் நடைமுறை அரசியலை சொல்லி நீங்கள் வந்து ஆட்சிக்கு வரலாமே தவிர இந்த ஊழல்ன்ற விஷயத்தை சொல்லி அதான் இப்போ பாஜக என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஊழலை வந்து ஒரு பெரிய விஷயமா திமுகவுக்கு எதிராக கொண்டு போகலாம் நம்ம அப்படின்ட்டு தான் வந்து இந்த இடியை பயன்படுத்துகிறாங்க ஆக்சுவலாக. ஸோ இடி எவ்வளோ தூரம், நான் வந்து இந்த பழைய கேஸெல்லாம் நோண்டி எடுத்து விசாரிக்கிற ஹைகோர்ட்டோட ஆர்டர்ஸை பற்றி நான் எதுவும் சொல்லலை, அது இயல்பாக நடக்குது வச்சுக்கோங்க. பட் இடி பண்ணுற விஷயங்கள் இருக்குல்ல, அது திமுகவை டேமேஜ் பண்ணுற ஒரு விஷயம்தான். அவங்களுக்கு வந்து அல்டிமேட்டாக வந்து இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே ப்ரூவ் பண்ணவும் முடியாது. ஆனால் வந்து சிறையில் போட முடியும், சிறையில் போட்டு ஒரு பெர்செப்ஷன் பார்வையை உருவாக்க முடியும். அதை வந்து இடி சக்ஸஸ்ஃபுல்லாக செய்வாங்க. ஆனால் எலெக்ஷனில் வந்து நிச்சயமாக வந்து ஊழல் அப்படின்ற விஷயத்தை வச்சு ஃபைட் பண்ணால் பாஜக அதிமுக அணிக்கு அந்த தார்மீக உரிமை கிடையாது ஆக்சுவலாக. ஓகே சார். இப்போ இந்த ஃபைனலாக இந்த அமைச்சரவை மாற்றம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து சப்ஜெக்ட் மாதிரி இருக்குது. மனோ தங்கராஜெல்லாம் உள்ள வராரு, மற்ற கேபினெட்ஸ்லாம் முத்துசாமிக்கும் சரி, கண்ணப்பனுக்கும் சரி, எல்லாம் போர்ட்ஃபோலியோலாம் மாறுது. இதெல்லாம் எப்படி சார் பார்க்குறீங்க இந்த நடவடிக்கை?
இல்லை இது வந்து எதிர்பார்த்தது தான் வந்து. ஆனால் இந்த திமுகவில் வந்து நிறைய புதிய ஆட்கள்லாம் இருக்காங்க, புட்சாலித்தனமாக ஆட்கள் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்கலாம். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா ராஜகண்ணப்பனுக்கு ஏற்கனவே பேக்வர்ட் கிளாஸ்லாம் இருந்தார், மாற்றினாங்க மறுபடியும். அவரோட விழாக்கால அடிக்கடி மாத்திரா மாதிரியான ஒரு இது இருக்குது ஆக்சுவலாக. பிற்படுத்தல இருந்தாரு, அங்கே ஒரு சர்ச்சையாச்சு. அப்புறம் அதுலேருந்து வந்து இதுக்கு மாற்றினாங்க, டைரி டெவலப்மெண்ட் கொடுத்தாங்க, இப்படிலாம் போயிருந்தது. அப்புறம் வந்து இப்போ காதியை கொடுத்துருக்காங்க, காதி இருந்துன்னு நினைக்கிறேன், அவர்கிட்ட எடுத்தாங்க, அப்புறம் கொடுத்தாங்க, இதெல்லாம் நடந்திருக்கு. ஸோ அவரை பொறுத்த மட்டும் இது வந்து ஓட் பேங்கை மனசில் வச்சு செஞ்சிருக்காரா ஸ்டாலின் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா மதுவிலக்கு ஆயத்தேர்வை வந்து மறுபடியும் முத்துசாமி வச்சுருந்தா அவர்த்தியாக கொடுத்துட்டாங்க. இப்போ கொங்கு மண்டலத்தில் ஒரு அமைச்சர் போடலாம், யாராவது ஒருத்தரை போடலாம், புதுசாக போட்டுக்கலாம், போடலை. இப்போ விழுப்புரம் மாவட்டத்தில் பொன்முடி எடுத்தீங்க, அங்கே அவர் உடையார் ஜாதியை சேர்ந்தவர். அந்த உடையாரில் ஒருத்தரை போட்டுக்கலாம் நீங்கள். அங்கே பக்கத்தில் கள்ளக்குறிச்சியில் உடையாரெலாம் இருக்காங்க. ஏன் இங்கே பல்லாவரத்தில் கருணாநிதி இருக்காரு, அவங்களாம் உடையார் தான். அந்த கம்யூனிட்டி ஒரு 30-40 கான்ஸ்டியூன்சியில் கொஞ்சம் செல்வாக்காக இருக்கிறதா சொல்கிறாங்க. இப்போ பொன்முடி ரொம்ப கோபமாக இருக்காரு. அவர் எப்படிப்பட்ட வேலைகள் செய்யார், திமுகவுக்கு எதிராக போக மாட்டார். அவர் ஆஃப் ஆகிட்டாருன்னா அந்த கம்யூனிட்டி வந்து வேறு மாதிரி பிஹேவ் பண்ணும்ல. அதனால் வந்து ஏதாவது அந்த கம்யூனிட்டிலேயோ இல்லை விழுப்புரத்துக்கு ஒரு அமைச்சரை போட்டுக்கலாம். அங்கே லக்ஷ்மணன் இருக்காரு, அப்புறம் வந்து அந்தியூர் சிவா இருக்காரு, நிறைய பேர் இருக்காங்க. யாராவது ஒருத்தர் நீங்கள் செலக்ட் பண்ணி போட்டு செஞ்சி மஸ்தான் பிடிங்கினீங்க, அவரும் விழுப்புரம் மாவட்டம் தான், அவருக்கு நீங்கள் கொடுத்துருக்கலாம். மாவட்ட ரெப்ரசன்ட் கொடுத்துருக்கலாம், அல்லது மாவட்ட செயலரை கொடுத்தீங்க, இன்னும் அமைச்சர் பதவி கொடுக்கல. அங்கே மனோ தங்கராஜா மறுபடியும் கொண்டு வந்திருக்கீங்க, அவர் கிறிஸ்டியன் நாடார். அவர் கிறிஸ்டியன் நாடார் வந்து இப்போ எலெக்ஷன் சமயத்தில் கிறிஸ்டியன்ஸ் எல்லாருமே திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. இதில் வந்து ஏதோ விஜய்க்கு வந்து கிறிஸ்டியன்ஸ்லாம் ஓட்டு போட போகிறாங்கன்ட்டு இவங்க நினச்சிக்கிறாங்க, திமுக நினைக்கிறாங்க போட்டு. அதனால் அவருக்கு ஒரு மந்திரி பதவி கொடுத்து அந்த கிறிஸ்டியன் ஓட்டெல்லாம் நம்ம தக்க வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. என்ன கேட்டால் விஜய்க்கு வந்து நிச்சயமாக வந்து கிறிஸ்டியன்ற முறையில் அவருக்கு யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. ஆஸ் லாங் அஸ் திமுக காங்கிரஸ் கூட்டணி இருக்க வரையும் தமிழ்நாட்டில் இருக்கிற மைனாரிட்டிகள், அது கிறிஸ்துவர்களாக இருக்கட்டும், முஸ்லீம்களாக இருக்கட்டும், 80% இந்த திமுக கூட்டணி தான் ஓட்டு போடுவாங்க. வேறு யாருக்குமே ஓட்டு போட மாட்டாங்க, விஜய்க்கெல்லாம் ஓட்டே போட மாட்டாங்க. ஏன்னா விஜய் வந்து எந்த கட்டத்தில் அவர் பாஜக கொள்கை எதிரின்னு தான் சொல்கிறாரே தவிர பாஜகவை பெருசாக அட்டாக் பண்ணுற மாதிரிலாம் தெரியல. ஆனால் திமுக அதுக்கு நேர் எதிராக பாஜகவை தொடர்ந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் காங்கிரஸ் திமுக இருக்கிற அணிக்கு தான் வந்து மைனாரிட்டி ஓட்டு போடுவாங்க. அதனால் மனோ தங்கராஜ் அங்கே கொண்டு வந்ததில் நெகட்டிவாகவும் இல்லை, பாசிட்டிவாகவும் இல்லை. அவர் மீண்டும் வந்துட்டார், அவருக்கு நல்ல ஹோல்டு இருக்கு போல் இருக்கு, சிஎம்கிட்ட கரெக்டாக திரும்பி வந்துட்டார். அவர் வந்ததுனால அரசியல் ரீதியான லாபம் எதுவும் இருக்கிறார் சொல்ல முடியாது. இவர் ஏற்கனவே யாதவர் முக்குளத்தூர் மத்தியில் வேலை செய்கிறார், யாதவர். இவர் அந்த கான்ஸ்டியூன்சியில் கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் அவர் நல்லா வேலை செய்கிறார், ஃபீல்ட் லெவலில் வேலை செய்கிறார். அதனால் அவர் கொடுத்துருக்காங்க. யாருக்கு சொல்கிறீங்க? ராஜகண்ணப்பன். அவருக்கு அடிஷனல் சார்ஜ் கொடுத்துருக்காங்க, அதுவும் ஓகே, நல்ல விஷயம் தான். நாங்கள் பால்வளத்துறை வந்து அப்படியே ஷிஃப்ட் ஆகிக்கிறாங்க. பால்வளத்துறை தூக்கி மனோ தங்கராஜ் கொடுத்துட்டு அதுதான் வச்சிருந்தார் அவர். ஆக்சுவலாக ஏற்கனவே அதுதான் வச்சிருந்தார். ஸோ இந்த சூழலில் வந்து இப்போது முக்கியமாக வந்து சிவசங்கர் கொடுத்த டிபார்ட்மெண்ட் தான். ஏற்கனவே டிரான்ஸ்போர்ட்டை கனமாக வச்சு வன்னியர் ரெப்ரஸன்டேட்டிவ் அவர். அந்த அவருக்கான மறுபடியும் இன்னும் கொஞ்சம் ஏற்கனவே இங்கே வன்னியர்கள் நல்லா தான் இருக்காங்க. திமுக அரசாங்கத்தில் வன்னியர்கள் துரைமுருகன் இருக்காரு, துரைமுருகன் சீனியர்ஸ், துரைமுருகன் இருக்காரு, எம்ஆர்கே இருக்காரு, இன்னும் ஒருத்தர் 2 பேர் இருக்காங்க. கரெக்டாக சிவசங்கர் இருக்காரு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம பாயிண்ட் என்னன்னா வந்து அவர் ஏற்கனவே டிரான்ஸ்போர்ட் மாதிரி ஒரு கெட்டியான டிபார்ட்மெண்ட் வச்சிருக்காரு. இப்போ வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து இப்போ தேர்தல் வர போகிற இந்த சமயத்தில் இந்த சம்மர்லாம் முக்கியமான டிபார்ட்மெண்ட். பவர் கட்லாம் இருந்ததுன்னா திமுக கவர்மெண்ட்டை போட்டு காட்சி எடுத்துருவாங்க. அதனால வந்து ஒன்று அவர்கிட்ட தனிப்பட்ட முறையில் அந்த இலக்காவை கொடுத்துருக்கலாம். வேற ஒரு மந்திரியை புதுசாக விழுப்புரத்துலேருந்து ஒருத்தரை போட்டு அவருக்கு டிரான்ஸ்போர்ட்டை கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஆனால் ஸ்டாலின் என்ன நினைக்கிறாரு, அடுத்த 10 மாதத்தில் வந்து புதுசாக போட்டு அவங்க பிக்கப் பண்ணி அவங்க இது பண்ணுறதுக்கு பதிலாக இருக்கிறவங்கள்ட்டே சார்ஜ் கொடுக்கலாம், அடிஷனலாக யாரும் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாரு அவர். பட் ஆனால் புதுதாக ஆட்களுக்கு சான்ஸ் கொடுத்துருந்தா அவங்க நல்லா உழைப்பாங்க. ஆனால் இப்போ இடையில ரீசெண்டாக வந்து பிடிஆர் அவர் நல்ல ஒரு இன்டெலெக்சுவல் ஸ்காலர். அவருக்கு வந்து இந்த கேபினெட்டில் இந்த சேஞ்சஸில் அவருக்கு ஒரு முக்கியமான போர்ட்ஃபோலியோ வரும்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது. ஏன்னா அண்மையில் அவர் கூட இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் அவர் பேசியிருந்தார், பட்ஜெட் மீதான விவாதத்தில் பேசியிருந்தார். எனக்கான அதிகாரம் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறதெல்லாம், அதிகார நீதியெல்லாம் குறைஞ்சிருக்கு ஓப்பனாகவே சொன்னார். அவருக்கு எதாவது கிடைக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டுச்சு. அதுவும் டாக்கிங்கில் போயிட்டு இருந்துச்சு. பட் அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் போயிருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க சார்? கண்டிப்பாக அவர் கொடுத்துருக்கணும்னு என்னோட அபிப்பிராயமான. அவர் கொஞ்சம் அவர் தன்னோட வெளிப்படையான பேச்சுக்கள்னால அவர் மேலே வந்து கொஞ்சம் ஸ்டாலின் வருத்தத்தில் இருக்கார் நினைக்கிறேன். அதனால் கொஞ்சம் அவருடைய கான்டாக்ட் சரியில்லை. அவரோட 26 மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக அவருக்கு ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட். ஏற்கனவே நிதி இலாக்கால தான் இருந்துட்டு இப்போ ஐடியில் இருக்காரு. இப்போ ஐடியில் இருக்கார். ஐடியில் அதிகாரமும் இல்லை, பணமும் இல்லைன்னு சொல்கிறார் அவர். அவருடைய அந்த புத்தகம் ரிலீஸ் ஒன்று வந்தது, அவங்க தாத்தாவை பற்றின ஒரு புத்தகம் ரிலீஸில் வந்து சிஎம் ரொம்ப அவர் கூட ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக தான் பேசியிருந்தார், அவருக்கு அட்வைஸ்லாம் சொல்லியிருந்தார் ஆக்சுவலாக. ஸோ எல்லாரும் எதிர்பார்த்தாங்க கண்டிப்பாக அவருக்கு ஒரு ஏற்றம் கிடைக்கும் அப்படின்னு, ஒரு அடிஷ்னலாக ஒரு இலாக்கா கொடுப்பாங்கன்னு நினச்சாங்க. கனமான இலாக்கா கொடுத்தாங்கன்னா திறமையானவர் கூட, கொஞ்சம் ஓப்பனாக பேசுகிறாருன்றது அவருடைய வீக்னஸ் ஆக்சுவலாக. பட் அது கொடுக்கல ஸ்டாலின் வந்து. சரி இவர் ஏதாவது தொடர்ந்து ஏதாவது பேசி வச்சாருன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும், ஏற்கனவே 30,000 கோடிலாம் பேசிதானே பிரச்சனையாச்சு, அதனால் வந்து வெளிப்படையாக பேசுகிறவர் இவர் கொஞ்சம் அப்படியே இருக்கட்டும் கொஞ்ச நாளே அப்படின்னு முடிவு பண்ணிட்டார் போல் இருக்கு. பட் அவருக்கெல்லாம் வந்து ஒரு ஏற்றம் கொடுக்கணும் ஆக்சுவலாக.
Yes. அது கொடுக்கணும் ஆக்சுவலாக என்ன கேட்டால். அடுத்த கட்டமாக இது எத்தனை நோக்கி நகருங்கிறது நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் சார். விரிவான உரையாடல், மிக்க நன்றி. தேங்க்யூ.